இன்னைக்கு நம்ம The World's Greatest Martial Artist 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அந்த சோடா புட்டி வாத்தி ஒரு கையை இழந்து அங்க வந்துருப்பாங்களா, மத்தவங்களுக்கும் என்னாச்சுடான்னு பாத்துக்கிட்டு இருக்க பார்த்தா மத்த வாத்தியாரங்களாம் ஓரளவுக்கு அங்க நார்மலா தான் இருக்கிறானுங்க. அவனுங்களாம் வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கறது அந்த பிரின்சிபலுக்கு சோகமா இருந்தாலும் கொஞ்சம் ஆறுதலா பரவாயில்ல, ஆர் அட்லீஸ்ட் உயிரோடவாது இருக்கிறீங்களே அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா பேச அந்த சோடா புட்டி வாத்தி நம்ம ஹீரோவோட வாத்தியார் இருக்கிறாங்களா அவங்க கிட்ட போயிட்டு இனிமேல் நீங்க தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப கை போயிருந்திருக்கு, கூடவே உடம்புலயுமே நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கும். கண்டிப்பா ஒரு 3-4 வருஷமா தான் அவங்க ரெஸ்ட் எடுத்தாகணும், அப்பதான் ஃபுல் ரெக்கவரிங்கிறது நடக்கும். அது வரைக்கும் அவங்களோட ஸ்டூடெண்ட்டை நம்ம ஹீரோவோட வாத்தியார் தான் பாத்துக்கிட்டு ஆகணும் போல. அப்போ பஸ்க்குள்ள இருந்து இன்னொரு வாத்தியார் வந்துட்டு இந்த அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த போர் ஒரு அணு அளவு கூட வீணாக போறது கிடையாது. நம்ம சைட்ல இருந்து ஒரு 6 வாத்தியாருங்களை இது வரைக்கும் நம்ம இழந்திருக்கோம். இருந்தாலும் எதிரிகள்ல ஏகப்பட்ட பேரை நாம அதே மாதிரி வெட்டி வீசிந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட இந்த நாட்டை நம்மளோட நிலத்தை வேற யாருமே கைப்பற்ற நம்ம அவ்வளவு ஈஸியா விட போறது இல்லைன்னு சொல்ல, அப்போ பிரின்சிபலுமே ஓகே இது வரைக்கும் இறந்து போன ஹீரோஸுக்கு ப்ராப்பரான ஒரு மரியாதையோட ஒரு பரியலையும் நடத்தி அவங்க ஃபேமிலிக்கு தேவையான சப்போர்ட்ஸையும் நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. நமக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்காக அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சமகான்ல இருப்பாரா. அதோட பிரின்சிபல் இவ்வளவு காண்டாய் நான் பார்த்ததே இல்ல. இருந்தாலும் என்னமோ ஒன்னு அண்டர் கிரவுண்ட் ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கிறானுங்க, அது என்னவா இருக்கும்னு ஹீரோக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் இறந்து போன அந்த 6 வாத்தியாருங்களுக்கு அங்க கலரை எல்லாம் வச்சிருந்திருக்காங்கல்ல, அங்க போயிட்டு மரியாதை செலுத்திட்டு இருக்கும் போது இது வரைக்கும் இங்க இருக்கிற ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாத்தியாருங்க பயங்கர கடுமையா இருந்திருக்காங்கன்ட்டு அவங்க மேல வெறுப்புகளை காமிச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அந்த அளவுக்கு கடுமையா நடந்துகிட்டதுக்கு எப்பவுமே ஒரு காரணம் இருக்கதான் செய்யும். அந்த காரணம் என்னங்கறத அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போனது ஒரு பெரிய இழப்பு தாங்கிற மாதிரி அப்படியே அங்க மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த சோடாபுட்டி வாதி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க நம்ம பசங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன வரலாறு கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் ரிலேட்டடா கிட்டத்தட்ட ஒரு 700 வருடங்களுக்கு முன்பாக 1303வது வருஷத்துல ஒரு பெரிய ஒரு எர்த்குவேக் ஒன்னு நடந்துச்சாமா, ஒரு பெரிய நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கம் மூலமா ஏகப்பட்ட பேர் முதல்ல இறந்து போனாங்க. அப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடி தடவை ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற உயிரினம் நம்ம உலகத்துக்கு வரும்போது அது ஆக்சிடென்டா தான் வந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற கிரியேச்சர்ஸ் இப்படி ஒரு உலகம் தனியா ஒன்னு இருக்குது, ஹியூமன் வேர்ல்டுன்னு தனியா ஒன்னு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த கிரியேச்சர்ஸ் மனிதர்கள் உலகத்துக்கு ஊடுருவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்துச்சு. ஆனா அப்பவே அந்த 700 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தா அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்து 9th லெவல்ல இருக்குமாமா. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருக்கிற பவரை பயன்படுத்தி அதுங்களால ரொம்ப ஈஸியாவே இந்த மனிதர்கள் உலகத்தை கம்ப்ளீட்டாவே டேக் ஓவர் பண்ண முடியும். ஆனா அந்த போர்ட்டல்ல சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. அந்த டைம்ல ஹையர் லெவல்ல இருக்கிற கிரியேச்சர்ஸ் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வர முடிஞ்சிச்சு. ஆனா அந்த ஹையர் லெவலுக்கு கிரியேச்சர்ஸும் அந்த அளவுக்கு அதுல ஒன்னும் முனைப்பு காட்டல. ஆனா இந்த 700 வருடங்கள்ல அந்த போர்ட்டல் வந்து இன்னும் வீக்காயி லோயர் லெவல்ல இருக்கிற கிரியேச்சர்ஸ் கூட அதிக அளவுல நம்ம பூமிக்கு வரக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. இது இப்படியே போச்சுன்னா லெவல் 1ல இருக்கிற கிரியேச்சர்ஸ் கூட பூமிக்கு வர முடியும். இது வரைக்கும் ஒரு 22 குகைகளை அவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க அப்படின்னும், ஆனா அது எல்லாமே இன்டர் கனெக்டடா இல்ல. அதை தவிர வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட பத்தியே கிடையாது. ஈவன் எர்த்தோட அண்டர் கிரவுண்ட்ல நிறைய எலிக்சர்ஸ் எல்லாம் கூட இருக்குமாமா, இந்த பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அது எல்லாத்த கூட அந்த கிரியேச்சர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற சில எலிக்சர்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுக்க போய் கூட மனிதர்கள் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. ஆனா அது அந்த கிரியேச்சர்ஸ் ஸ்டாப் பண்ண போறது இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வாத்தியாரை மீட் பண்ணி அந்த சோடா புட்டி வாத்தியும் அவங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பால, அவளை வந்து இவங்களோட கையில ஒப்படைச்சிட்டாங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோட வாத்தியாருக்கு ஆக்சுவலி இந்த பொண்ணை ட்ரெயின் பண்றதுல வந்து பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய பெத்த ஃபேமிலில இருந்து வந்திருக்கா. பட் பெத்த ஃபேமிலில இருந்து வந்தோன்னு இந்த அளவுக்கு சப்பையா இருக்கிற, உன்னால எதுவுமே பண்ண முடியாத, உன்னோடவுமே ஏன் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு தேவையில்லாம புதுசா வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கரிச்சு கொட்டுறாங்கன்னு நம்ம ஹீரோ நடுவுல வந்து எப்படியோ கொஞ்சமாவது காம் டவுன் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவானா. சரி வேற எந்த ஒரு பிட்டும் வேலைக்கு ஆகலன்ட்டு உடனடியா இந்த மாதிரி நான் சில பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது எதுக்கும் என்கிட்ட சரியான காசு இல்ல, கிரெடிட் இல்ல. எங்க வீட்ல இருந்து கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட எங்க வீட்லயுமே பெருசா சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது. சோ அதனால ப்ளீஸ் மேடம் ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொல்லி தானே அந்த கல்டிவேஷன் ரூமுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட எங்கிட்ட இருந்து 50 கிரெடிட் நான் கொடுத்துட்டேன், எங்கிட்ட எதுவுமே இல்லை, இனிமேல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஓவரா வழிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த மேடமும் சரி உனக்கு நான் ஒரு வேலை ஒண்ணு சொல்றேன், அந்த வேலையை போய் நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நான் 1000 கிரெடிட் தரேன் சரியான்ட்டு அவங்ககிட்ட ஒரு லெட்டர் ஒன்னு கொடுத்துட்டு, இப்ப நீ ஒரு வயசான ஒரு நபரை போய் மீட் பண்ண போற, அந்த நபர்கிட்ட இந்த லெட்டரை டெலிவரி பண்ணி உங்களோட பொண்ணு உங்களை மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மேட்டரை சேர்த்து சொல்லிருங்க போது ஒருவேளை இவங்க சொல்ற ஆள் இவங்களோட அப்பாவா இருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிப்பான். இது என்னமோ 1000 கிரெடிட் கிடைச்சிருக்குதுன்னு முதல்ல போய் அந்த லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு தேவையான பில்லெல்லாம் வாங்கிட்டு இருப்பானா. என்னடா மாமே திடீர்னு பணக்காரன் ஆயிட்ட போலயே, என்ன வாத்தியாருக்கு உனக்கு நிறைய கிரெடிட் கொடுத்தாங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா இந்த ஒரு ஆளை போய் நான் டேக் டவுன் பண்ணா போதுமானதுன்னு சொல்லி ஒரு ஸ்கிரால்ல அந்த ஆளோட போட்டோ இருக்கும் போல அதை கொடுக்க
என் டீச்சரோட எதிரி போல என்ன போய் அடிச்சிட்டுலாம் வர சொன்னாங்கும் போது ஆமா ஆமா உன் டீச்சர் மட்டும் இல்ல எனக்கும் எதிரி தான். இன்னும் சொல்ல போனா இந்த ஆள் வந்து ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட பேருக்கு எதிரி. குட் லக், இவனை போய் நீ கரெக்டா அடிச்சுட்டு வந்துடும் நினைக்கிறேன். என்ன ஒரு 9th லெவல்ல இருப்பான், நீயும் ஒரு 9th லெவல்ல இருந்தா கரெக்டா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஜர்க் ஆயிரும். ஆகையால் தனியா போறது சேஃப் இல்லன்னு தன்னோட நண்பர்கள் 2 பேரை கூட்டு வந்திருப்பானா அந்த சான் கிட்ட தான் லெட்டரை கொடுத்துட்டு மாமி நான் போறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நீயே போயிட்டு என் வாத்தியார் என்ன சொல்ல சொன்னாங்களோ அது அங்க கக்கீர சரியானு சொல்ல. அதுக்கப்புறம் அங்க ஒரு வெள்ளை முடி போட்ட ஒரு நபர் வந்துகிட்டு இருக்கிறாரா, அவரை பார்த்தோன்னே இதோட இந்த ஆள் என்ன இவ்வளவு இளமையா இருக்கிறான், இவனை பார்த்து எங்க வாத்தியாரோட அப்பா மாதிரியே தெரியலன்னு யோசிக்க எதையுமே யோசிக்காம சான் அசால்ட்டா போய் அந்த லெட்டரை கொடுத்துட்டு ஆமா இந்த மாதிரி வாத்தியார் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்களாமான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் இன்னொரு பையனும் கிட்ட வந்துட்டு ஆமா ஆமா எங்க வாத்தியார் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்ல ஓ நீ தான் அவளோட புது ஸ்டூடெண்டோ அப்படின்னு அவனை அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு தலையில ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்பதான் சான்ஸ் சொல்றான் நேத்து நம்ம ஹீரோ அடிச்சதுங்கிறது அவரு பேரு குஷானாமா. அந்த குஷானுங்கிற நபர் தான் இந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் பிரின்சிபல். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த மாஸ்டர் ரேங்க் அப்படிங்கிற ரேங்க்குள்ள இருப்பாங்களாமா. அதுல வந்து டாப் 100ல பார்த்தா இந்த ஆள் வந்து 47th பிளேஸும் நம்ம பிரின்சிபல் வந்து 41st பிளேஸ்லயும் இருக்கிறாரு. சோ நம்ம யூனிவர்சிட்டி சேர்ந்த 2 நபர் வந்து மாஸ்டர் ரேங்க்ல டாப் 50க்குள்ள இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கேன். கூடவே இந்த குஷான் அப்படிங்கிற இந்த வைஸ் பிரின்சிபல் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோவோட வாத்தியார் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவங்க 2 பேருக்குமே ஒரு பொண்ணு இருக்க செஞ்சிருக்கு. அந்த டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோவோட வாத்தியாரா இருக்கட்டும் இந்த வைஸ் பிரின்சிபலா இருக்கட்டும் 2 பேரும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க. சோ அதனாலே சும்மா ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல தன்னோட பொண்ணையுமே இந்த வைஸ் பிரின்சிபல் பார்த்தா ஒரு கேவுக்கு வந்து கூட்டு போயிருப்பாங்க அங்க பேட்டில் பண்றதுக்காக. ஆனா அந்த பேட்டில்ல அந்த பொண்ணு இறக்கறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஹஸ்பண்ட நம்ம ஹீரோவோட வாத்தியார் வந்து டிவோர்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ கூட்டு போய் பொண்ணை சாவச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காண்டு வேற இவங்களுக்கு இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி தான் என்னோட மேரேஜ் பிரிஞ்சு போச்சாமா அப்படிங்கிற மேட்டர்லாம் நம்ம சான் சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் சான் அவங்க அப்பா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருப்பானாமா. ஆனா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இன்னும் அந்த கேவை பத்தின பயம் லைட்டா வர ஆரம்பிச்சிடும். சோ ஒன்ஸ் அந்த கேவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி லெவலப் ஆகணும்னு அடுத்த நாள் பார்த்தா திருப்பி அந்த கல்டிவேஷனுக்காக அந்த ரூம்ல போய் உட்காந்துருப்பானா போக்கஸ் பண்ணிட்டு. அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஸ்கூலோட டீனும் பிளஸ் வைஸ் பிரின்சிபலும் வராங்களா. இந்த ஆள் எதுக்குடா இங்க வரா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோட வாத்தியார புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவரு பெருசா இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ என்னதான் ட்ரெயின் பண்றான்னு அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஆக்சுவலி அந்த எனர்ஜி கல்டிவேஷன் அப்படிங்கறத அவனுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் மூலமா தான் பண்றான். ஆனா இவங்க யாருக்கும் நம்ம ஹீரோ கிட்ட அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு தெரியாதுல்ல. அதனால எப்படி இவனால இதை பண்ண முடியுதுன்னு கொஞ்சம் ஆச்சரியமா தான் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இவென்ச்சுவலி ஹீரோ பையன் அங்க 3rd லெவலே ரீச் பண்றானா அதை கவனிச்சவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேங்கா இருக்கட்டும் இல்லனா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி மியூட்டேட் ஆயிருந்திருக்காங்கல்ல. நம்ம யூனிவர்சிட்டிலயுமே ஒரு முதல் மியூட்டேட் ஆன வாரியர் ஒருத்தன் அது இவனாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடைச்ச பவரை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம ஹீரோவோட வாத்தியார் அவங்களுக்கு சில கிளாஸஸ் எல்லாம் நடத்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக 2nd லெவலுக்கு மேல இருக்கிற பசங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை மட்டும் ஒரு கேவை கிளியர் பண்றதுக்காக அனுப்பி வைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.